லோகநாதன் வீட்டில் அவன் மனைவி சுசீலாவும் லோகநாதனும் கணவன் மட்டும்தான் வசித்து வந்தனர். அவர்களுக்கு குழந்தைகள் குட்டிகள் ஒன்றுமில்லை. ஆனால் அதற்காக சுசீலா எங்கெங்கோ ஆழம் இருக்கும் என்று தேடிக்கொண்டும் இல்லை. ராமேஸ்வரத்துக்கு போவதற்காக ரயில் செலவு எதுவும் செய்யவில்லை. ஜாதகத்தை திரும்ப திரும்ப ஜோசியர்களிடம் காட்டிக்கொண்டிருக்கவில்லை. குழந்தை பிறந்தால் ஒரு வெள்ளித்தட்டில் கொண்டு வந்து கொடுப்பதாக எந்த கடவுளிடமும் ரகசிய ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை. குழந்தை யாரையும் கேட்டுக்கொண்டு பிறப்பதில்லை என அவளுக்கு தெரியும். தன்னை போலவே பேர் வைத்து கொண்டிருந்தாலோ அந்த குசேலரின் மனைவி சுசீலா அவளுக்கு ஆர்டர் செய்த பகவான் 27 குழந்தைகள் கொடுத்தனர். அது அல்லவா? ஆகையால் இது அசத்திற்கான முயற்சிகள் எதிலும் அவன் ஈடுபடவில்லை. லோகநாதன் BA படித்திருந்தும் வியாபாரம் செய்ய தொடங்கிவிட்டான். அவன் 20,000 முதல் போட்டு ஒரு இரும்பு கடை வைத்தான். சாதாரணமாக மாதம் 150 ரூபாய் கிடைக்கும். அதை வைத்து கொண்டு மன திருப்தியுடன் காலத்தை கழித்து வந்தான். அவன் காலையில் 12 மணிக்கு தான் கடைக்கு போவான். பிறகு 4 மணிக்கெல்லாம் திரும்பி வந்து விடுவான். அவன் கீழ் வேலை செய்தவர்கள் அவனுக்கு எந்தவித சிரத்தையும் வைக்காமல் தாங்களே வியாபாரம், கணக்கு வழக்கு என அனைத்தையும் கவனித்து கொண்டனர். லோகநாதன் கடையிலிருந்து வீடு திரும்பியதும் மனைவியை அழைத்து கொண்டு கடற்கரைக்கு, சினிமாவுக்கு, கச்சேரிக்கு என போவான். இல்லாவிட்டால் வீட்டிலே இருவரும் ஆனந்தமாக பொழுதை போக்கிக் கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு முன்னர் நடந்த கதை. அதாவது இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் நடந்தது. யுத்தம் தொடங்கி 2 வருஷம் ஆகியிருந்த போது லோகநாதனுக்கு நல்ல வியாபாரம் நடக்க ஆரம்பித்தது. அவனுக்கு பிள்ளை குட்டிகள் இல்லாமல் போனாலும் அவனது 20,000 ரூபாய் லட்ச ரூபாயாக குட்டி போட ஆரம்பித்தது. கட்டடம் பெரிய இடத்துக்கு மாற்றினான். தனக்கும் ஒரு பெரிய பங்களா சொந்தத்தில் வாங்கி கொண்டான். அந்த வீட்டுக்காரர் அதிலிருந்து டெலிஃபோனை எடுத்து கொண்டு போய் விடுவதாக சொன்னார். அதற்காக அவன் கூட ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து கொடுத்தான். அவன் வீட்டில் டெலிஃபோன் வைத்து கொண்டது தன் பெருமைக்காக அல்ல, வியாபாரத்தை உயர்த்தவும் அல்ல. மாறாக சுசீலாவுக்கு போன் செய்வதற்காகவே டெலிஃபோனை வைத்தான். தன் கணவன் இப்படி பணத்தை வாரி கொட்டுவதில் சுசீலா பரம சந்தோஷம் படவில்லை. அவன் எப்போதும் போலவே தான் இருந்தாள். அவளுக்கு தன் கணவனுடன் பேசிக்கொண்டு கவலையில்லாமல் இருந்தால் மட்டும் போதும். அதுவே சொர்க்கம் என எண்ணியிருந்தாள். ஆனால் லோகநாதன் இப்பொழுதெல்லாம் சீக்கிரமே காரியாலயத்துக்கு போய் அஸ்தமித்த பின் தான் வீட்டுக்கு வருகிறான். அவனுடன் பேசிக்கொண்டிருப்பதற்காகவே டெலிஃபோனை வைக்க சொன்னாள் சுசீலா. தினமும் 4-5 தடவையாவது தன் கணவனுடன் போனில் தொடர்பு கொண்டு பேசாமல் இருக்க மாட்டாள். அவனும் திரும்பி ஏதாவது கூறி கதைகளை எல்லாம் சொல்வான். சில சமயம் அவர்கள் மாட்டில் 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் பொழுது போனதே தெரியாமல் இருவரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். டெலிஃபோன் ஆபீஸ்காரர்கள் குறுக்கிட்டு எச்சரித்த பிறகுதான் பேச்சை நிறுத்தி கொள்வார்கள். லோகநாதன் வியாபாரத்தில் மேலும் மேலும் பெருக்க ஆரம்பித்தான். அவன் இப்பொழுது இரும்பு வியாபாரத்தோடு மட்டுமல்லாமல் மார்க்கெட்டில் எந்த சாமானத்துக்கு பெரிய கிராக்கி என எதிர்பார்த்து அதை விசாரித்து வாங்கி போட ஆரம்பித்தான். அவன் அதிர்ஷ்டம், கையிருப்பில் உள்ள சாமான்கள் அவன் விற்ற பிறகுதான் சர்க்காருக்கு அதை பற்றிய விலை கட்டுப்பாடு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என தோன்றும். இப்படி யுத்தம் ஆரம்பித்த 4 வருஷ காலத்துக்குள் லோகநாதன் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் சேர்த்து விட்டான். ஆனால் பணம் சேர சேர அவனுக்கு மேலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என ஆசை உண்டானது. பங்குகள் மார்க்கெட்டில் புகுத்த ஆரம்பித்தான். அவன் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறத் தொடங்கிவிட்டது. இந்த யுத்தத்தின் பயனாய் நேற்று நம்மிடம் 4 கடன் வாங்கியவர்கள் இன்று குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்ப 2வது மோட்டார் கார் வாங்க பர்மிட் இல்லையே என ஹிட்லரை பார்ப்பதை போல சாமர்த்தியமாக லோகநாதன் பெரிய பணக்காரனாக ஆரம்பித்து விட்டான். அவன் பங்கு இப்பொழுது வியாபாரம் செய்ய தொடங்கி 50 லட்சம் வரை ஆகி போனது. பண சம்பாத்தியம் அதிகமாக ஆக லோகநாதன் மனைவியுடன் முன்பு போல் பேசாமலும் பழகாமலும் இல்லை. அதற்கு காரணம் அவனுக்கு அவள் மீது ஆசை இல்லாமல் இல்ல, அவள் மீது அவனுக்கு ஆசை அதிகமாகவே இருந்தது. இருந்தும் அவன் நினைத்து கொண்டான். ஆனால் பண ஆசை அவனை அறியாமலே மனைவி மேலிருந்த ஆசையை விரட்டி கொண்டிருந்தது. அவனுக்கு இப்போது வேண்டியதெல்லாம் பணம், பணம் மட்டும்தான். 11,000 ரூபாய் லாபம் வந்தால் இன்றைக்கு ஒரு 15 ரூபாய் பண்ணினேன் என தன் மனைவியிடமும் நண்பர்களிடமும் சொல்லிக் கொள்வதில் அவனுக்கு அப்படியொரு ஆசை ஏற்பட்டு விட்டது. சுசீலா தன் கணவனிடம் ஏற்பட்டு வந்த மாறுதலை நன்றாக கவனித்து வந்தாள். அவன் இப்பொழுதெல்லாம் காலையில் 9 மணிக்கு போனால் ராத்திரி 10-11 மணிக்குத்தான் திரும்பி வருகிறான்.
முன்பு போல் டெலிஃபோனில் அழைப்பதில்லை. அவள் அவனை கூப்பிடும் பொழுதெல்லாம் அநேகமாக அவள் வேறொரு யாரோடையாவது பேசிக்கொண்டுதான் இருக்கிறான். இப்படி தன் சந்தோஷத்துக்கு இடையூறு செய்யும் பணம் எதற்கு என அவள் வெறுப்பு உண்டானாள். அவளையும் வேலைக்காரர்களையும் தவிர வேறு யாரும் அவனுக்கு கிடையாது. ஒரு குழந்தை இருந்தாலும் பொழுது போகும் என அவள் எண்ண ஆரம்பித்து விட்டாள். இத்தனை வருஷம் கழித்து இப்பொழுதுதான் குழந்தை இல்லாத குறை அவள் மனதை உறுத்த ஆரம்பித்தது. ராப்பகலாக விழுந்து விழுந்து சம்பாதிக்கிறாரே, இதெல்லாம் யாருக்கு என மனம் மேங்கத் தொடங்கினாள். மேலும் மேலும் லாபம் வருவதால் தானே பங்குகளை வாங்கி விற்று கொண்டிருக்கிறாள். அதில் திடீரென நஷ்டம் வரும் என சொல்வார்களே, அப்படி ஏதேனும் வந்தால் தேவையில்லை என அவள் எண்ணுவதுண்டு. லோகநாதன் படம் எண்ணிக்கொண்டே தான் இருந்தால் அத்தனை அவனுக்கு வீட்டு விஷயத்திலும் மனைவி விஷயத்திலும் சிரத்தை குறைந்து போனது. அவன் மனைவியிடம் பிரியம் இல்லாமல் தினந்தோறுப்பதில்லை. ஆனால் முன்பு போல் அவளே தெய்வமாய் அவன் இருக்கவில்லை. அவனுடைய குறி இப்பொழுதெல்லாம் சர்க்கார் யுத்த நிதிகளுக்கு விளம்பரம் செய்வது போல் 1 கோடி ரூபாய் சேர்ப்பதுதான். அந்த முயற்சியில் வெற்றியும் அடைந்து கொண்டு வந்தான். சுசீலா மறைமுகமாக அவன் பைத்தியத்தை கண்டித்து எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டாள். அவன் கேட்பதாகவே இல்லை. சுசீலா ஒரு நாள் கடை தெருப்பக்கம் போனபோது ஒரு பொம்மை கடையை பார்த்தாள். அங்கே சிறிதும் பெரிதுமாக செல்லுலாய்ட் குழந்தைகள் பொம்மைகள் இருந்தன. அவள் மனதில் என்ன தோன்றியதோ தெரியவில்லை. அந்த பொம்மைகளுள் ஒன்றை பொறுக்கி எடுத்து விலைக்கு வாங்கினாள். பின்னர் வந்த மோட்டார் டிரைவர் அவள் அதை வாங்குவதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஆனால் அவன் அதை பற்றி விசாரிக்கவில்லை. லோகநாதன் பங்களாவை உபயோகித்து 2 அறைகள் இருந்தன. சுசீலா அவற்றில் ஒன்றில் தன் இப்பொழுது தனது பொழுதுபோக்குக்காக மாற்றிக்கொண்டாள். அவள் அடிக்கடி பொம்மை கடைகளுக்கு சென்று பல விளையாட்டு பொம்மைகள் வாங்கி வருவாள். ஜவுளி கடைகளுக்கு சென்று விதவிதமான பட்டு துணிகளை வாங்குவாள். தையல் கடைக்கு சென்று 8 மாச பிள்ளை குழந்தைக்கு போடும்படியான கவுன்களை தைக்க சொல்வாள். பிஸ்கட், பெப்பர்மீன் போன்ற முதலிய தின்பண்டங்களை எல்லாம் வாங்கி பெட்டி பெட்டியாக அடுக்கினாள். டிரைவருக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. அவன் இதை ரகசியமாக தோட்டக்காரனிடம் சொன்னான். தோட்டக்காரன் தான் கேள்விப்பட்டதை பரம ரகசியமாக பரிசாரனிடம் சொல்லி வைத்தான். பரிசாரனுக்கு இந்த மர்மத்தை எப்படியும் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது தோன்றியது. ஒரு நாள் சுசீலா தன் அறை கதவை மறந்து சாத்தாமல் போய்விட்டாள். பரிசாரகன் கையில் ஒரு டம்ளர் காஃபியை எடுத்துக்கொண்டு மெதுவாக சத்தம் செய்யாமல் உள்ளே சென்றான். ஒருவேளை எஜமானி தன்னை பார்த்து விட்டால் காஃபி கொண்டு வந்தேன் என சொல்லிக் கொள்ளலாம் என தீர்மானித்திருந்தான். உள்ளே பரிசாரகன் கண்ட காட்சி அவனை பிரமிக்க செய்தது. சுசீலா மடியில் செல்லாய் பொம்மையை போட்டுக்கொண்டு அதை தாளாட்டி கொண்டிருந்தாள். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா என்ற பாட்டை ஆனந்தமாக பாடிக்கொண்டிருந்தாள். ஏண்டா கண்ணு தூங்க மாட்டேங்கிற, அப்பா வரணுமாடா என நடுநடுவை குஞ்சினாள். பரிசாரகன் சிறிது நேரம் இருந்து இந்த கூத்தையெல்லாம் பார்த்துவிட்டு வெளியே போய்விட்டான். அன்று சுசீலா தன் கணவனுக்கு டெலிஃபோன் செய்து சொல்லவும் லோகநாதன் சிறிது யோசனை செய்துவிட்டு வாயா இப்போ சும்மா தான் இருக்கேன் என்றான். 1/4 மணி நேரம் கழித்து சுசீலா தன் கணவன் வேலை செய்யும் அறைக்குள் இருந்தாள். அவள் அங்கே போனது இதுதான் முதல் தடவை. லோகநாதன் அங்கே உயர்ந்த ரக மேஜை நாற்காலிகள் போடப்பட்டிருந்த ஒரு தனி அறையில் கம்பீரமாக அமர்ந்து டெலிஃபோனில் பேசிக்கொண்டிருந்தான். மனைவியை கண்டதும் அவன் புன்னகை செய்து அவளை ஜாடை காட்டி உட்கார சொன்னான். பிறகு டெலிஃபோன் சம்சாரியில் ஈடுபட்டான். நிலக்கரி கருப்பாக இருக்கிறதா? வேண்டவே வேண்டாம். பாகிஸ்தான் மோட்டரா? 150 16,000க்கு வாங்கு. கள்ளிமலை எஸ்டேட்டா? மூங்கில் நிறைய இருக்காக்கும். ஒரு 20,000 ரூபாய் இருக்கட்டும். ஆனால் அந்த மில்லெல்லாம் சங்கதி என்னாச்சு என அத்தனையிலும் வேலை விஷயமாகத்தான் பேச ஆரம்பித்தான். எத்தனை மணியானாலும் எழுப்பி விஷயத்தை சொல்லணும், சரிதானே? ஆல்ரைட். சம்பாஷணை முடிந்ததும் சுசீலா, நானே உனக்கு ஆஃபீஸை சுற்றி காத்தணும்னு இருந்தேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட, வா காண்பிக்கிறேன் என காரியாலயம் எல்லாம் சுற்றி காண்பித்தார். முக்கியமான பேப்பர்களை அறிமுகப்படுத்தி வைத்தார். அன்று அகத்மகத்மாக அவருக்கு அதிக வேலை இல்லாமையால் இருவரும் சினிமாவுக்கு போயினர். அங்கே படத்தை பார்த்து கொண்டிருந்த போது சுசீலா நடுநடுவே படக்கதையை பற்றி ஏதாவது கேட்டாள். படத்திலே மனதை செலுத்தாத லோகநாதன் பதில் ஒன்றுக்கும் சொல்லாமல் சிரிப்பான். அவள் இந்த பெண் நன்றாக நடிக்கிறது என சொன்னபோது லோகநாதன் இந்த தியேட்டரை வாங்கிவிடலாமா என்றான். நகரத்தில் உள்ள சினிமா கொட்டகைகள் எல்லாம் ஏன் வாங்கி போடக்கூடாது என அவன் சிந்தித்து கொண்டிருந்தான். சுசீலாவுக்கு அவன் ஏதோ பணம் பண்ணுவதை பற்றி தான் யோசித்து கொண்டிருக்கிறான் என யூகித்து தான் அவள் அவனுடைய பணப்பைத்தியத்தை பற்றி கவலைப்பட்டாள். இரவு இருவரும் வீட்டுக்கு சென்றனர். ராஜபவனத்துக்கு பிறகு படுக்க சென்றார்கள். சுசீலாவுக்கு தூக்கம் பிடிக்கவே இல்லை. தூங்குவது போல் படுத்து அவனிடம் நடித்து கொண்டிருந்தாள்.
2 மணி நேரம் இருக்கும். டெலிஃபோன் மணி அடித்தது. லோகநாதன் படுக்கையிலிருந்து ஒரே பாய்ச்சலில் பாய்ந்து டெலிஃபோனின் குழாயை எடுத்து வைத்து கொண்டான். டெலிஃபோனில் வந்த செய்தியை கேட்டபோது அவன் முகத்தில் சந்தோஷம் தாண்டவமாடியது. எனது 6 மில்களையும் வாங்கிவிட்டாயா? இன்னொரு தரம் சொல்லு. 2 சினிமா கொட்டைகளா? ரொம்ப பேஷ் பேஷ். இந்த பேரத்தில் 40 லட்சம் லாபம் என சொல்லு. பேஷ் பேஷ் என சிரித்து கொண்டே இருந்தான். இந்த வினோதமான பேச்சை கேட்டதும் சுசீலா படுக்கையை விட்டு எழுந்து வந்து, ஏன் இன்னும் தூக்கம் தெளியவில்லையா? சொப்பனத்திலா பேசுகிறீர்கள் என படபடப்புடன் கேட்டுக்கொண்டே டெலிஃபோனை பிடுங்கி வைத்தாள். லோகநாதனுக்கு சிரிப்பு ஓயவில்லை. நானா தூங்குகிறேன்? முட்டாள் பசங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். நான் பணம் பண்ணுவேன். இன்னைக்கு 50 லட்சம் பண்ணினேன். நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு பண்ணுவேன். நான் தான் ராஜா, நான் ராஜாதி ராஜா, நான் தான் குபேரன், நான் தான் குபேரன் என பாட்டு பாடத் தொடங்கினான். சுசீலாவுக்கு உடம்பெல்லாம் பதறியது. அவன் கணவனை கட்டிக்கொண்டு, ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? உடம்பு என்ன பண்ணுகிறது என கேட்டாள். லோகநாதன் சில நிமிஷ நேரம் புலம்பி விட்டு ஓய்ந்தான். பிறகு அவன் கண்ணை திறந்தபோது சுசீலாவை பார்த்து, அம்மா எனக்கு பெப்பர் மீட் வேணும் என குழந்தை மாதிரி சொன்னான். சுசீலாவுக்கு உண்மை விளங்கியது. ஆனால் அவள் என்ன செய்ய முடியும்? தரேண்டா கண்ணா என தேற்றினாள். அவளுக்கு குழந்தை கிடைத்து விட்டது. இனி அவள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிதான் என நினைக்கிறேன். கணவனே குழந்தையாக மாறினால் வேறென்ன வேண்டும்? இரட்டிப்பு சந்தோஷம்தான். நண்பர்களே, பணத்தாசை பிடித்தவர்களின் மனநிலை ஒருபுறம் இருக்க, குழந்தை இல்லாமல் தவித்த அவளின் மனநிலையை யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு இருந்தாலும் கணவன் அவள் கண்டுகொள்ளவில்லை என்றால் மனைவியின் மனநிலை இப்படித்தான் மாறிப்போகும். நன்றி. இந்த கதை பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து குழந்தை இல்லாதவர்களின் மனநிலையை நாம் எக்காரணத்தை கொண்டும் வருத்தப்பட வைக்கக்கூடாது. நன்றி.